அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஒரு நாள் அரசியல் பேசலாமா என்பது எனது ஆசை. இது மத்திய அரசிடம் கேட்க வேண்டிய இரண்டு கேள்விகள். அந்த கேள்விக்கு மத்திய அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்திய குடிமகனாக, கரிகால சோழனின் பேரனாக, வீரபாண்டி கட்டபொம்மனின் உறவினராக, ராஜராஜ சோழனின் சொந்த குடும்ப நண்பராக இந்த கேள்விகளை நான் கேட்கின்றேன். கப்பலோட்டிய தமிழனார் எனது தாத்தா வழி உறவு முறை. ஐயா, இந்திய அரசியல் சட்டத்திலே மாநிலங்களுக்கு ஒரு சட்டம், மத்திய அரசுக்கு ஒரு சட்டம் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றிருக்கிறாரா என்பது எனது முதல் கேள்வி. அந்த கேள்வியிலே சில விளக்கங்களை மத்திய அரசு தர வேண்டும். பாலியல் குற்றங்கள் குறித்து ஒரு வழக்கு கேரள நீதிமன்றத்திலே வந்தது. சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டது. அதில் என்னவென்றால், ஒரு பெண் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தால் அவரை ஆடையுடன் தொட்டால் அது பாலியல் குற்றமாகாது என்ற தீர்ப்பு. அது இந்திய நாடே அறியும். இது அவருடைய கருத்தா தீர்ப்பா? ஒன்று, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். அதே சமயத்தில் இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய சட்டமானது இந்திய அரசியல் சட்டத்திலே ஒரே புத்தகம்தான். அதை எந்த மாநிலத்திலும் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் என்று வாதாடலாம் என்பது சராசரி மக்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பாலியல் குற்றத்தை மத்திய அரசு எந்த வருமானம் இல்லை என்பதற்காக பெண்களுக்கு என்று பாலியல் அட்டை வழங்கி அவர்களிடம் ஜிஎஸ்டி வழங்கி கொண்டு பாலியல் தொழில்களுக்கு அடையாள அட்டை வழங்கியிருக்கிறது. இது ஒரு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சட்டம். அடுத்து, இந்த கேள்விகளுக்கு மத்திய அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். இரண்டாவது கேள்வி, போதைப் பொருள் தடுப்பு என்பது இன்றைக்கு உலக அளவிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே தமிழகத்திலேயும் சரி, அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலங்களும் அதிகமாக பெருகிக்கொண்டு இளைஞர்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் நானும் ஒருவன் என்ற முறையிலே ஆதங்கத்திலே இது என் தனிப்பட்ட கருத்தாக பதிவிடுகிறேன். ஒன்று, வெள்ளிக்கிழமை இமாச்சல பிரதேசத்திலே சட்டசபை கூடுகிறது. இமாச்சல பிரதேசம் என்பது இந்தியாவின் ஒரு பகுதி தான். அது ஒன்றும் அண்டை நாடு அல்ல, சந்திரமண்டலத்திலே இல்லை. இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது, இந்திய இராணுவத்திற்கு உட்பட்டது தான். இந்தியாவில் ஒரு முதல்வர் தான் அவரும். ஆனால் அந்த சட்டசபையிலே கஞ்சா செடியை சட்டப்பூர்வமாக அனைவரும் விவசாயிகளும் பயிரிடலாம் என்ற ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. மத்திய அரசே, மானங்கெட்ட மத்திய அரசே, இந்த அறிக்கை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஏன் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தோ அப்படிப்பட்ட சட்டங்களை இயற்றக்கூடாது? இதனால் இப்போ வாழ்வாதாரம் மட்டுமல்ல, இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு மிகவும் கேவலமான செயலில் ஈடுபட்டு குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது மருத்துவ குணங்களுக்காக அதை பயன்படுத்தலாமா? அதற்காக அந்த செடிகளை வளர்க்கலாம் என்று அந்த அரசு விவசாயிகளுக்கு சலுகைகள் வழங்கி கொண்டிருக்கிறது. போதைப் பொருள், கஞ்சா செடி வளர்க்க இதை ஊடகங்களை கண்டேன். இந்த ரெண்டு காரணங்களுக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது? ஏன் இப்படி பராபட்சமற்ற சட்டங்கள்? ஒரு நாட்டின் வளர்ச்சி, ஒரு நாட்டினுடையது ஒரு தனி மனிதனிடம் இருக்கிறது. நானும் சரி, எந்த ஒரு தனி மனிதனும் ஒரு நாட்டின் தீவிரவாதம், அனைத்து குற்றங்களுக்கும் அடிப்படை ஒரு வெளிநாட்டு பெண்ணை இந்தியாவிலே கொலை செய்தால் உலக நாடுகள் மொத்தமே பொறுகிறது. அதற்கு போதைப் பொருள் அடிமையாகிறது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மத்திய அரசு இது குறித்து தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? பாலியல் தொழிலுக்கென்று பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த அட்டை மும்பையில் அந்த ஒரு தொழிலே ஒழிக்கப்பட்டு அந்த பெண்களுக்கு மறுவாழ்வு சீர் அழைத்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்பது எனது தமிழனாக நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து, போதைப் பொருள் என்பது நமது இந்திய திருநாட்டிற்குள் எந்த வழியிலும் அனுமதிக்கக்கூடாது என்பது எனது இரண்டாவது உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மத்திய அரசு இது குறித்து தனியாக சட்டம் இயற்றி மாநிலங்களுக்கு சுயமரியாதை என்பது வேறு. ஆனால் போதைப்பொருள் சட்டம் என்பதற்கு இந்தியாவிலே அனைத்து பகுதிகளுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்பதை உணர்த்தி இந்த இமாச்சல பிரதேசத்தில் கஞ்சா வளர்ப்பு செய்யலாம் என்ற ஒரு நடவடிக்கை உடனே ரத்து செய்து மும்பையிலே விபச்சார தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களை பாதுகாத்து அவர்களுக்கு சீரமைப்பு மறுவாழ்வு வழங்க வேண்டும் என்பதை நான் பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.